Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. வேதத்தின் சாராம்சமா இருக்கிற இந்த இளைப்பாறுதல் நம்முடைய வெளியேற பெற்ற ஆத்மாவிற்கு ஜீவிய காலத்திலிருந்தே தேவைப்படுகிற ஒன்றா இருக்குங்கிறத ஆண்டவர் கடந்த நாட்கள்ல நமக்கு தெளிவா காண்பிச்சாரு. அப்படி இந்த ஆத்மாவானது ஆண்டவருடைய நிரந்தர இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்கணும்னா முதலாவது இந்த ஜீவிய காலத்துல பாவத்திற்கு மறுத்து போயிருக்கிற இந்த ஆத்மா அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய பாவ பரிகாரியா மாறியிருக்காருங்கிறத விசுவாசிச்சு அவருக்குள்ளார நாம பிழைத்திருந்து நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கேற்ற மனம் திரும்புவதற்குள்ளார உட்படுத்தினோம்னா நம்ம அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். நாம மாத்திரம் இல்ல, அநேக ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியுங்கிறத நமக்கு வசனங்கள் காண்பிக்குது. இப்போ இந்த ஆத்மாவானது நாம ஆண்டுடைய வருகை நாட்களுக்காக காத்திருக்கு. இந்த வருகை நாட்களை குறித்த பயம் அநேகருக்குள்ள இருக்கு. வருகை நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்வாரா, நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? இத நாம அந்த வருகை நாளுடைய பயத்தை மாத்திரம் வைத்து பார்க்க கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அத நாம இன்றைக்கு வேத பகுதிகளில் தியானிப்போம். அதற்குரிய வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 Thessalonians chapter 4 verse 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். நாம இந்த நாட்கள்ல ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கு அப்படிங்கிற பிரசங்கத்தை அநேக இடத்துல கேள்விப்பட்டு ஒரு கலக்கம் அடைகிறோம். நாம ஆண்டோடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா, என்ன ஆவோன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வசனம் குறிப்பா ஒண்ணு காண்பிக்குது பாருங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ மரணம் நம்மளுக்கு முந்தி நேரிட்டாலும் நாம ஆண்டோடைய வருகையில எழுந்திருக்கிறவர்களா இருப்போம். நம்ம ஆண்டோடைய வருகைக்காக வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. மரணமோ இல்ல ஆண்டவர் வருகையோ, இந்த 2 விஷயத்துல எது வேணாலும் முந்தி நேரிடலாம் இல்லையா? ஆண்டோடைய வருகைனாலும் நமக்கு தெரியாது, நம்முடைய மரணத்தினாலும் நமக்கு தெரியாது. அதனால அவரு வருகைக்காக ஆயத்தப்படுறோம்னு மாத்திரம் நினைக்காம நம்முடைய மரணம் எப்ப வேணாலும் சம்பவிக்கலாம், அது நமக்கு இன்ன காலம்னு தெரியாது. அப்போ அந்த மரண காலத்துக்கு முன்னாடி நாம நம்முடைய ஆத்மாவை திருப்பிக் கொள்கிறது அவசியமா இருக்குங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு தடவை நம்ம இந்த பிசிக்கல் டெத், அதாவது இந்த மாம்ச மரணத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்முடைய ஆத்மாவை அதற்கப்புறம் நம்ம சரியான வழிக்கு திருப்ப முடியுமா? அந்த வாய்ப்பை நம்ம இழந்து போயிடுறோம் இல்லையா? நம்ம எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம் பார்த்தோம்னா, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மனுஷங்க மறிச்சதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்புக்கு எழும்புவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது யாருன்னா ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். அவங்க நியாய தீர்ப்பு நாள்ல எழுப்பப்படுவாங்க. மற்றவர்கள், அதாவது ஆண்டவரை அறிந்து கொண்டு ரட்சிப்புகளார நடந்த பிள்ளைகள் முதலாவதாக ஆண்டவருடைய வருகையில எழுந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆண்டவரின் பேர்ல அவங்களுடைய ஆத்மாவை திருப்பி இருக்கிறதுனால தான் அவங்க அந்த வருகையில எழுந்திருக்கிறாங்க. நாம அப்ப உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய மரணம் எப்ப சம்பவிக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக கூட இருக்கலாம். அந்த மரணத்திற்கு முன்னாடி நம்முடைய ஆத்மாவை அவருக்கு நேரா திருப்பணும். ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, எனக்கு 2019 ஆரம்பத்துல ஆண்டவர் வருகையை குறித்து உணர்த்தினாரு. அதை ஏன் உணர்த்தாரு நான் நிறைய ஆராய்ந்து பார்த்த போது என்னோட மனசு முழுமையா ஏற்றக்கூடிய காரணங்கள் கிடைக்கல. அப்போ 2021 5.5 மாசம் பிரெக்னன்சில எனக்கு கோவிட் ரொம்ப சீரியஸா இருந்தேன். இந்த டெஸ்டிமோனியை பத்தி நான் நிறைய இடத்துல பகிர்ந்திருக்கேன். இதை அறியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் பிரீஃபா, நான் பொழைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துல வென்டிலேட்டர்ல 1 மாசம் இருந்து குழந்தையும் என்னையும் காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதபடி இருந்தது. வென்டிலேட்டர் எடுக்கும் போதெல்லாம் என்னோட பிபி ரைஸ் ஆச்சு. அப்போ என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா ட்ரெக்கியோட்டமி ட்ரை பண்ணாங்க. அதற்கு பின்னாடி ஆண்டவர் என்னை கிருபையா என்னையும் குழந்தையும் மீட்டெடுத்தாரு. நான் இப்போ உயிரோட அநேகருக்கு சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி நான் திருப்பியும் உயிரோட வந்தது எதற்காக? நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் இல்லையே, ஆண்டவரை முழுமையா நிறைய அவருக்குள்ளார என்னை நடத்தின பிள்ளையும் இல்லையே அப்படிங்கிறத நான் நிறைய வாட்டி நினைச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா என்னை காட்டிலும் அநேக பரிசுத்தவான்கள் இருப்பாங்க.
அப்போது எனக்கு இந்த ரீசன்ட் டேஸில் தான் ஆண்டவர் தெளிவான என்னுடைய மனதுக்கு திருப்தியான ஒரு பதிலையும் காண்பிச்சாரு. நான் அப்போ மறுத்திருந்தேன்னா ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பில் எழுந்திருக்கும் போது என்னுடைய ஆத்மா அந்த நித்திய ஜீவனுக்கும் அந்த நிறந்த இளைப்பாறுதலுக்குள்ளாரையும் போயிருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா நான் ஆண்டவரை பற்றி நிறையா அறிந்து கொள்ளவும் இல்லை, அவருக்கு நேராக என்னுடைய ஆத்மாவை சரியான விதத்தில் திருப்பி போயிட்டும் இருக்கலை. எனக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை, அதாவது நான் திருப்பியும் உயிர் பிழைச்சது மூலமாக எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு நேராக என்னுடைய ஆத்மாவை திருப்பும்படியா இப்போது ஒவ்வொரு நாளுமே எனக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. எனக்கு மாத்திரம் இல்லை, நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்தெழும்புறோம்னா நமக்கு ஒரு புதிய இரக்கமும் கிருபையும் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக? நம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்புவதற்காக. அப்படி திருப்பி கொண்டோமே ஆனால் நாம் அந்த நிரந்தர இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்கிறதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறதற்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு பார்க்கவே. இதை அறிந்தவர்களா இன்னும் நம்மளுடைய நாட்களை வீணான கவலைகளில் கழித்துட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு அநேக உலகப்பாடுகள் இருக்கு. எனக்குமே வாழ்க்கையில் என்னோட தேவைகளும் அநேக உலக நெருக்கங்களும் இருக்கு. ஆனாலும் ஆத்மா ஆண்டவரிடத்துல நிலை கொள்வதுங்கிறது அவசியமா இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த வேத வசனத்தை வச்சு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அதை அநேகருக்கு நான் அறிவிக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன ஊழியத்தை என்னுடைய கைகளில் கொடுத்திருக்காரு. இதன் மூலமா நம்முடைய ஆத்மாக்களை ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்தி கொள்வோம். இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்த வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆத்தும நேசரே, ஆத்தும மனவாளனே, எங்களுடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்குங்கிறத எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பவரே, ஆண்டவரே, இதை அறிந்தவர்களாய் நாங்கள் உம்முடைய வருகை நாள் வரைக்கும் இல்லை தகப்பனே. எங்கள் மரணமும் எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம். அதனால நாங்கள் எங்களுடைய ஆத்துமாக்களை உமக்கு நேராக திருப்புவதற்கு எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. ஆபத்தில் மறுத்திருந்த எங்களுடைய ஆத்மாவை உம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசத்தின் மூலமா மீட்டு கொண்டிருக்கீங்க தகப்பனே. இனியும் இந்த ஆத்மாவை உமக்கு நேராய் நடத்துகிற காரியங்களை நாங்க செய்வதற்கு எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.